இந்த முள்செடி அந்தி கிறிஸ்துவுக்கு சமம். அது கேதுரு மரங்களை எல்லாம் முறியடிக்கும் என்று சொன்னார். நீங்கள் அடைந்துதான் ஆகணும். ஒரு காலம் வரப்போகிறது, அன்றைக்கு உலகத்தை ஆளுகிற ஒரு நல்ல ஒரு ராஜாவை போல வேஷம் போட்டு வருகிற அந்தி கிறிஸ்து வருவான். எல்லாரும் அவனை சார்ந்திருப்பார்கள். சபை எடுத்துக் கொள்ளப்படும். அதுக்கு முன்னால சபை எடுத்துக் கொள்ளப்படும். ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அந்தி கிறிஸ்து ஆளுகையில முள்ளாக இருந்து ஜனங்களை குத்தி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை சித்திரவதை பண்ணி கொண்டு விடுவான். யூதர்கள் மேசியாவாக அவனை ஏற்றுக்கொள்வார்கள். இயேசு வருகையில் கைவிடப்பட்டவர்கள் அவனை நம்பும் போது ஒரு 3.5 வருட காலத்துக்கு பிறகு அவருடைய சுயரூபம் வெளிப்படும். மகாபத்திரவ காலம். அப்பொழுது யூதர்கள் மார்பில் அடித்துக் கொண்டு அழுவார்கள். ஐயோ, மேசியா வந்து விட்டார், நம்பாம போனோம், ஏற்றுக்கொள்ளாம போனோம், காலம் கடந்து விட்டது என்று அழுவார்கள், புலம்புவார்கள், நெற்றில் அடிப்பார்கள், தங்களை கீறிக்கொள்வார்கள், வேதனைப்படுவார்கள். அன்றைக்கு இரத்த சாட்சியம் மறிக்கிற அந்த யூதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இதெல்லாம் நடக்க போகிறது, வரப்போகிறது. இந்த வாசல் நம்ம இருக்கிற காலம் மூடப்படும் போது இந்த உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். அதற்கு முன்னால் ஆயத்தம் உள்ளவர்களை சேர்க்க ஆண்டவராய் இயேசு வருவார். அல்லேலூயா.